Hi friends, welcome back to Sanvika Samayal. இன்னைக்கு நம்ம சன்விகா சமையல்ல பார்க்க போறது bread sandwich. Bread sandwich 3 varieties பண்ணலாம். Veg sandwich, grill sandwich, club sandwich. Veg sandwich வந்து நார்மல் வந்து வெஜிடபிள்லாம் வச்சு பண்றது. grillல வந்து நம்ம சீஸ் போட்டு பண்ணலாம். club sandwich வந்து 3 பிரெட்டை வச்சு club பண்ணி வெஜிடபிள் மசாலா நல்லா club பண்ணி பண்ணலாம். இது வந்து 3 பிரெட் வைக்கிறதுனால ஒரு மீலா கூட நம்ம எடுத்துக்கலாம். சாண்ட்விச்சுக்கு நல்ல டேஸ்ட் தருது சாண்ட்விச் சட்னியும் ப்ளஸ் வெஜ் மசாலாவும் தான். இந்த வெஜ் மசாலாவும் சாண்ட்விச் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சன்விகா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாண்ட்விச் பண்ணலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வெண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுடலாம் ஒரு சைடு. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் வெண்ணெயை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தடவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எடுத்துகிட்டு நம்ம சட்னியை நல்லா தடவி விட்டுடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச வெஜ் மசாலாவை வேறு ஃபுல்லாக நல்லா பரப்பி விடுங்க ஸ்பூனில் வச்சு ப்ரெட்டில். இதில் ஆக்சுவலாக நான் இந்த வெஜ் மசாலாவில் கோஸும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த வெஜிடேபிள் தான் செய்யணும்னு இல்லை, இதில் வந்து நீங்கள் பொட்டேட்டோ மசாலாவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து காலிஃப்ளவர் மசாலாவும் நல்லாயிருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் பசங்க வந்து நார்மலாக வந்து நீங்கள் இது மாதிரி சாண்ட்விச் கொடுக்கறதுக்கு வெஜிடபிள்லாம் செஞ்சு இந்த மாதிரி மசாலா வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வெட்டி வச்ச வெங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், தக்காளி ஒரு பீஸு, கேரட்டு, இதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வெஜ் மசாலாவை கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து துருவி வச்ச சீஸை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ நம்ம இன்னொரு ப்ரெட்டில் வந்து சட்னி தடவி வச்சுன்னா அதையும் மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிரில் டோஸ்டரில் வச்சிடலாம். கிரில் டோஸ்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு வாட்டி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு கிரில் டோஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம இந்த க்ரீன் லைட் வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ சுவையான நம்மளோட கிரில் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அடுத்து நம்ம வெஜ் சாண்ட்விச் பண்ணிடலாம். வெஜ் சாண்ட்விச்சுக்கு வந்து டோஸ்டர் வேண்டாம், சீஸ் வேண்டாம். டோஸ்டர் சீஸ் இல்லாமல் நம்ம வந்து வெண்ணெய், சட்னி, அப்புறம் நம்ம வெஜ் மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி மேலே ப்ரெட்டை வச்சுட்டு கட் பண்ணாலே இந்த வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டோஸ்டர் இல்லாதவங்க இப்படியும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
2 பிரெட் எடுத்துக்கலாம். 2 பிரெட்லேயும் வெண்ணெய் தடவிடலாம். அப்புறம் நம்ம சட்னி தடவிடலாம். 2 பிரெட்லேயும் சட்னி தடவிட்டு வெஜ் மசாலா வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் மசாலா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வச்சிடுறேன். நான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படின்னா வைக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் அதிகம் வேணும்னா வெங்காயம் அதிகம் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக வச்சுட்டு 2 வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறம் கட் பண்ண 3 தக்காளி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டஃபிங்க்கு என்ன வெஜிடேபிள்னால் வச்சுக்கலாம். கேரட் கூட நிறைய வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஸ்டஃபிங் நீங்கள் வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து மேலே பெப்பர் தூவிடுங்க. அதுக்கப்புறம் சீஸ்லாம் நம்ம எதுவும் போட போகிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக க்ளப் சாண்ட்விச் பார்த்துடலாம். க்ளப் சாண்ட்விச்சுக்கு வந்து 3 ப்ரெட்டு வேணும். ப்ளஸ் வந்து இதில் வந்து 2 வாட்டி வந்து வெஜ் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணுறதுனால ஒரு மீலாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 3 ப்ரெட்லேயும் நீங்கள் வெண்ணெய் தடவிட்டு சட்னி தடவி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இது உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அப்படி நீங்கள் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜ் மசாலா சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீஸு. நான் சீஸ் வந்து ரொம்ப சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப சீஸியாக வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சீஸ் சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டு வச்சுடுங்க, பெப்பர்லாம் தூவிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டஃப்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரு பெப்பரு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சீஸ் போட்டுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம கிரில் டோஸ்டரில் வச்சிடலாம். இது வந்து 3 ப்ரெட் இருக்கனால ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக பட்டன்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தால் போதும், ஆகிடும். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்ளப் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மூணு சாண்ட்விட்சும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 சாண்ட்விட்சுக்கும் நம்ம மேலே ஓம்பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து சாஸ் தொட்டோ மைனஸ் தொட்டு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஓம்பொடியும் சாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள். இந்த சாண்ட்விச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சன்விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.